அனைவருக்கும் வணக்கம். கேலி கிண்டலுக்கு உள்ளான சீமானின் ஆடு மாடுகளின் மாநாடு, கதறி அழும் பெரியாரிஸ்ட்டுகள் என்கிற தலைப்புல தான் இந்த ஒரு காணொளி பதிவு இருக்கப்போது. அதாவது முதல்ல வந்து ஏன் இந்த பெரியாரிஸ்ட்டுகள்லாம் கடந்த 2 நாட்களாக சமூக ஊடகங்கள்ல கதறி அழுது வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சாரங்கபாணி படையாச்சி என்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு மூத்த உறுப்பினர் வந்து மதிவதனி என்கிற திராவிட கழகத்து பெண்ணுக்கு எதிராக ஒரு கருத்த பதிவு செய்றாரு. பெரியார் வந்து கர்ப்பப்பை எடுக்க சொன்னாரே! நீ அறுத்து எறிஞ்சிட்டியா? பெரியார் வந்து 10 பேர் கூட படுக்க சொன்னாரே! நீ படுத்து எந்திரிச்சிட்டியா? பெரியார் 50 பேர்கிட்ட போனா தான், நீ பெரியாருடைய தொண்டன், நீ பெரியாரிஸ்ட்ன்னு என்னால ஒத்துக்க முடியும். அப்படின்னு சொல்லி ஒரு கருத்த பேசியிருந்தாரு. இவன் முதல்ல கருப்பையா அறுத்து போட்டாளா? பெரியார் கருப்பையா இருக்க சொன்னார்ல, படிக்க சொன்னார், படிச்சுட்ட. கருப்பையா இருக்க சொன்னார், அறுத்துட்டியா? 10 பேர் கூட படுக்க சொன்னாரு, நீ படுத்துட்டியா? இது வரைக்கும் எத்தனை பேர் கூட படுத்து எனக்கு சர்டிஃபிகேட் சான்று கொடு. அப்பதான் உன்னை பெரியார் இஷ்டம் எடுத்துக்க முடியும். நீ குறைஞ்சது வரைக்கும் ஒரு 50 பேர் படுத்திருக்கணும். உன் கருப்பையை எடுத்திருக்கணும். இது ரெண்டும் இருந்தாதான் நீ பெரியாருடைய தொண்டர்னு சொல்றதுக்கு ஒரு யோக்கியதை இருக்கு. அந்த கருத்த நம்ம ஆதரிக்கிறோமா? அப்படின்னு கேட்டா இல்ல. நான் இப்பயும் சொல்றேன். ஒரு பெண்கள் பொது தளத்தில பயணிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து நாகரிகமாக நடத்தப்படணுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. அது எந்த இயக்கத்தை சார்ந்த பெண்ணாக இருந்தாலும் அ மாற்று கருத்து இல்ல. இவர் வந்து பேசினது வந்து கொஞ்சம் முகம் சுளிக்க வைக்கிற மாரி தான் இருக்கு அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனாலும் நம்ம இந்த கதறி அழக்கூடிய சோ கால்டு பெரியாரிஸ்ட்டுகள்ட்ட ஒரு சில நியாயமான கேள்விகள முன்வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படிங்கிறதுனால முன்வைக்கிறோம். அதாவது இவர் வந்து அ 10 பேர்ட்ட போனா தான் பெரியாரிஸ்ட்டு. 10 பேர்ட்ட படுத்தியா அப்படின்னு அவர் வந்து ரொம்ப அநாகரிகமா தெரியலாம். ஆனா, பெரியார் அவர்கள் ஒரு கருத்த பதிவு செஞ்சிருக்காரு. அதாவது ஆண் மட்டுமல்ல, பெண்களும் 2 கணவன்களை வைத்துக் கொள்ளலாம். தேவைப்பட்டால் 4, 5 ஆசை காதலர்கள வைத்துக் கொள்ளலாம். நேரடியா ஒரு 10 பேர்ட்ட போய் படு அப்படின்னு சொல்லாம, அப்படி ஒரு வாழ்வியல்ல இருக்கலாம், தவறில்ல அப்படிங்கிறத வந்து பெண்களுக்கு பெரியார் சொல்லியிருக்காரா? இல்லையா? அத தான் இவர் ரொம்ப லோக்கல் லாங்குவேஜ்ல ரொம்ப லோக்கலா இறங்கி இவர் பேசியிருக்காரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இது 1. 2வது வந்து கர்ப்பப்பைய நீக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருந்தாரு. கர்ப்பப்பைங்கிறது பெண்களுக்கு தடையா இருக்கக்கூடிய ஒண்ணு. பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையா இருக்கும் அப்படின்னு பெரியார் அவர்கள் சொல்லல. அதாவது ஒரு ஆணும், பெண்ணும் உறவு கொள்ளும்போது, இந்த கருத்தடை சாதனங்கள்லாம் இன்னைக்கு பயன்பாட்டுல இருக்கு. இந்த ஆணுறை, காண்டம் இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து பயன்பாட்டுல இருக்கு. பெரியாருடைய காலகட்டத்தில அவர் வந்து இந்த அம் பெண்களுக்கு கர்ப்பப்பை கூடாது அப்படின்னு சொன்ன காலகட்டத்தில இந்த கருத்தடை சாதனங்கள்லாம் பயன்பாட்டுல இல்ல. ஒரு ஆணும், பெண்ணும் உறவு வச்சுக்கிறாங்கன்னா, அந்த பெண் வந்து கர்ப்பம் தரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப பெரியார் சொல்லக்கூடிய என்ஜாய்மென்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற அந்த ஒரு விடயத்திற்கு இந்த ஒரு கர்ப்பப்பை அப்படிங்கிறது தடையாக இருக்கிறது. அதனால அத வந்து அறுத்து எறிஞ்சிரணும். அத நீக்கிரணும். அத நீக்கிக்கிட்டா, எத்தன தடவ வேணாலும் ஒரு ஆணும், பெண்ணும் உறவு வைத்துக் கொள்ளலாம். எத்தனை ஆண்கள், பெண்களுடன் வேணாலும் அவங்க வந்து உறவு வைத்துக் கொள்ளலாம். அப்படின்றதுக்காக சொல்லப்பட்ட கருத்தாகத்தான் இது இருக்க முடியும். அப்படிங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. இந்த கேள்விக்கு பெரியாரிஸ்ட் கிட்ட எவன்ட்டயாவது வந்து பதில் இருக்கான்னு கேட்டா சத்தியமா இருக்காது. இதுல இன்னொன்னு ஒருத்தன் வீடியோ போட்டிருக்கிறான். பெரியாருக்கு சொம்படிக்கக்கூடிய ஒரு திராவிட ஊப்பி ஒருத்தன் சொல்லியிருக்கிறான். மதிவதனிங்கிற பேர் வந்து அவங்க அப்பா வச்சாரு. அந்த பேர் வந்து பிரபாகரன் அவர்களுடைய மேல இருந்த பற்றின் காரணமாக, தன்னுடைய மகளுக்கு வந்து பிரபாகரன் அவர்களுடைய மனைவியின் பெயரான மதிவதனிய வந்து அவர் வச்சாரு அப்படின்னு சொல்லி, இந்த திராவிட உடன்பிறப்பு பேசுறான். ஏன்டா பிரபாகரன் அவர்களுடைய மேல பற்றுதல்னால மதிவதனின்னு பேர் வச்சேன்னு சொல்லி காந்தலட்சுமி இல்ல, மதிவதனி அந்த பொண்ணுடைய பேருன்னு சொல்றீங்களே. இந்த ஒட்டுமொத்தமா இலங்கையில தமிழ் இனம் அழிவதற்கு காரணமாக இருந்த ஒரு துரோகத்தை செய்த, தமிழினத்திற்கு துரோகத்த செய்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்க எப்புட்றா முட்டு குடுக்குறீங்க? ஒரு பெண்ண 10 பேர்ட்ட படுத்தியா? அப்படின்னு கேட்டதுக்கே உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருதேடா! உண்மையிலேயே இறுதிக்கட்ட போர்ல ஒரு பெண்ணை 10 பேர், 20 பேர் சேர்ந்து புணர்ந்தானுங்களடா! ஈவிரக்கம் இல்லாம ரேப் பண்ணானுங்களடா! அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அந்த கொடுமைக்கெல்லாம் துணை போன திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்புட்றா உங்களால முட்டு குடுத்துட்டு இருக்க முடியுதுங்கிற கேள்விய நான் முன்வைக்கிறேன். இந்த கேள்விக்கு இவன்கிட்ட பதில் இருக்கான்னு கேட்டா இருக்காது. இதெல்லாம் கடந்து தான் போவானுங்க. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டானுங்க அவனுங்க. சரி. இதுதான் வந்து இவனுங்க கதறி அழுவதற்கு ஒரு முக்கியமான காரணம். அதே மாரி சாரங்கபாணி படையாச்சி அவர்கள் பேசினதுலயும் எனக்கு மாற்று கருத்து இருக்கு. என்ன இருந்தாலும் எந்த ஒரு தளத்தில ஒரு பெரியார் வந்து ஒரு கேவலமான சிந்தனை கொண்டவர்கள்ன்றதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. இருந்தாலும்
அவருடைய கொள்கையை பின்பற்றி செயல்படக்கூடிய நபர்களையும் நம்ம வந்து நாகரிகத்தோட அணுகணும். ஒரு நாகரிக அரசியல் செய்றது தான் சரியா இருக்கும். கருத்தியல் ரீதியா மோதுறது தான் சரியா இருக்கும். தரம் தாழ்ந்த விமர்சனங்கள தவிர்க்கணும்ங்கிறதுல எனக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. சரி, நம்ம சீமான் அவர்கள் வந்து நடத்திய ஆடு, மாடுகளுடைய மாநாட்டிற்கு வருவோம். கிட்டத்தட்ட 3000 மாடுகள், 1000 மாடுகள் முன்னிலையில எழுச்சியுரை ஆற்றியிருக்கிறார் சீமான் அவர்கள். பல்வேறு தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, அந்த ஆடு, மாடுகளுடைய மாநாட்ல. இது வந்து சமூக ஊடகங்கள்ல ஒரு சில பேரால கேலி கிண்டல்களுக்கும் உள்ளாயிருக்கிறது. அதுல ஒரு உடன்பிறப்பு போட்டிருக்கிறான். ஒரு ரூ. 200க்கு வேலை பார்க்குற ஒரு ஊபி. அ ஒரு புரோக்கர் மாமா பையன். அ ஒரு மாடு நிக்குது. இன்னொரு மாடு அது மேல ஏறுது. அந்த ஒரு மாட்டு மேல இன்னொரு மாடு ஏறுற மாரி போட்டு என்ன போட்டிருக்கான்னா, "இனிதே ஆடு மாடுகளுடைய மாநாடு நிறைவடைந்தது" அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறான். அதாவது கேடு கெட்டவனுக்கும், மாமா வேல பார்க்குறவனுக்கும், புரோக்கர் வேல பார்க்குறவனுக்கு தான் இந்த மாதிரியான காட்சிகள் வந்து கண்ணுக்கு தெரியும். அங்க எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கு. சீமான் அவர்கள் வந்து ஜல்லிக்கட்டு மாடுகளுக்கு மாலை அணிவித்தாரு, கௌரவப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் தேனியில வந்து மாடு மேய்க்கணும் அப்படின்னு சொல்லி போன நபர வந்து காவல்துறை வந்து அதிகாரத்த பயன்படுத்தி, கேவலப்படுத்தி அனுப்பிய நபர வந்து மேடையில கூப்பிட்டு கௌரவிச்சாரு. இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். அது மாதிரி பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. எவ்வளவோ விடயங்கள், நல்ல விடயங்கள் வந்து நடந்திருக்கிறப்ப, அதெல்லாம் அவன் கண்ணுக்கு தெரியல. ஒரு மாடு மேல இன்னொரு மாடு ஏறுறது தான் இவன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குன்னா, அவனுடைய பார்வை வந்து ரொம்ப குறுகியது. இந்த குதிரைக்கு வந்து கட்டுவாங்கல்ல கண்ல, அது வந்து நேரா ஒரே பக்கம் தான் பார்க்க முடியும். அது மாதிரி இவனுடைய பார்வை ரொம்ப குறுகிய பார்வை, ஆபாசமான பார்வை. இந்த திராவிட உடன்பிறப்புகளுக்கு வந்து இதுதான் தெரியுது. ஏன்டா அங்க கட்டி வைக்கப்பட்ட மாடு, அங்க ஒரு மாட்டு மேல ஒரு மாடு தானடா ஏறுச்சு. உன் வீட்ல வந்து அந்த மாடு ஏறுச்சு அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு இருக்கு. ஸோ இது மாதிரியான கேலி கிண்டல்கள் எல்லாம் கடந்து வெற்றிகரமாக இது வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. போய் சேர வேண்டியவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. நான் எளிமையா சொல்றேன். ஒரு பக்கம் வந்து ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் வந்து திமுக ஒரு பக்கம் இயங்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அ இவரு நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாட்டெல்லாம் போட்டு, அவரு ஒரு பக்கம் மக்கள சந்திக்க போறேன்னு அவர் போயிட்டுருக்காரு. தாவேகா ஒரு பக்கம் அ விஜய் அவர்கள வந்து முதல்வர் வேட்பாளரா அறிவிச்சு, விஜய் அவர்கள் வந்து அஜித்குமார் அவர்கள் மட்டும் கிடையாது, இந்த திமுக அரசால கொல்லப்பட்ட 24 லாக்கப் மரணங்களில் இறந்த நபர்களுக்கும் கூப்ட்டு வந்து நாங்க நிதியுதவி செய்ய போறோம். அவங்கள வந்து பனையூருக்கு வர சொல்லி, ஆறுதல் சொல்லப் போறோம் அப்படின்னு சொல்லி, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான அரசியல கையில எடுத்திருக்காங்க. இவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அனைத்துமே வாக்கரசியல். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கரசியல் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது மக்களுக்கான அரசியல். எதிர்கால சந்ததியினருக்கான அரசியல். இது வந்து வாக்கரசியல் கிடையாது. இப்பயும் சொல்றேன், சீமான் அவர்கள் வந்து வாக்குக்காக 2026ல வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக இத பண்ணல. அவரு ஒரு தொலைநோக்கு பார்வையோட இத செஞ்சுகிட்டு இருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன். இதுதான் மற்ற கட்சிகளுக்கும், சீமான் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய மாபெரும் வேறுபாடு. பிறப்பொக்கும், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொல்லி தாவேகா கட்சியில இருக்கக்கூடியவங்க வெறும் சொல் வடிவத்தில தான் அத வச்சிருக்கிறாங்க. அத செயல்முறைப்படுத்தி காட்டியது அண்ணன் சீமான் அவர்கள். இது மாதிரி நெறைய நல்ல விடயங்கள் வந்து இந்த மாநாட்டு மூலமாக நடந்திருக்கிறது. இதுக்கு அடுத்தடுத்து சீமான் அவர்கள் வந்து நெறைய போராட்டங்கள முன்னெடுக்க இருக்கிறாரு. அது அனைத்துமே வெற்றி பெறும். அது அனைத்துமே சென்று அடைய வேண்டியவங்களுக்கு சென்று அடையும்ங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அ ஸோ சீமான் அவர்கள் வந்து அவர் ஒரு தனி ட்ராக் எடுத்து அவர் பாட்டுக்கு போய்க்கிட்டு இருக்காரு. தனி பாதைய வகுத்து போயிட்டு இருக்காரு அவர் பாட்டுக்கு. அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்காரு. இவங்க 3 பேரும் வாக்கரசியல் அப்படிங்கிற அத ஒண்ண நோக்கி இந்த 3 கட்சிகளும் போயிட்டுருக்கு. சீமான் அவர்கள் தனியா போய்க்கிட்டு இருக்காரு. வரக்கூடிய 2026ல மக்கள் என்ன நெனைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆ இந்த கேலி, கிண்டல் இது எல்லாத்தையும் கடந்து சீமான் அவர்கள் வந்து போட்ட மாநாடுங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைந்திருக்கு அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் இந்த காணொளிய முடிக்கிறேன். அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் செய்யோன். நன்றி, வணக்கம். செங்குருதி சேயோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய காப்போனே